ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு செஞ்சு கொடுத்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. வெறும் தக்காளி மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு, சீரகம் சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலையில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நான் இன்றைக்கி 5 பழுத்த தக்காளியை பெருசாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம எண்ணெயிலே தான் நம்ம இந்த தக்காளியை வேக வைக்க போகிறோம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இடையில கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தை ஆட் பண்ணி நல்லா ஒரு டைம் கலந்து விட்டு கொத்தமல்லி தழை தூவி இருக்குன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தக்காளி சாதம் ரெடி. உங்களோட ஃபேவரட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.